வணக்கம். இது FIR. நாட்டின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த குற்றங்கள் மற்றும் அதன் பின்னணி பற்றிய தொகுப்புகளை பார்க்கலாம். உடல் முழுவதும் கிலோ கணக்கில் நகை அணிந்து கொண்டு கோல்டு மேன் என்று பெயர் பெற்ற ஹைதராபாத்தைச் சேர்ந்த சூர்யாபாயை பிடித்து வருமான வரித்துறை விசாரித்ததில் திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது. அவர் அணிந்திருந்தது அனைத்தும் போலி நகைகள் என்று தெரிய வந்து அதிகாரிகள் ஏமாற்றமடைந்துள்ளனர். இன்ஸ்டாவில் பிரபலமாகவும் சினிமா வாய்ப்புக்காகவும் கவரிங் நகைகளை அணிந்து ஏமாற்றினாரா? மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் செய்து ஏமாற்றி கர்ப்பமாக்கி விட்டதாக ஜாய் கிறிஸ்டல்சா தொடர்ந்த வழக்கில் கிறிஸ்டல்சாவின் குழந்தைக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் தான் தந்தை என்று DNA டெஸ்டில் உறுதியாகியுள்ளது. அடுத்து நடக்கப் போவது என்ன? உத்தரப்பிரதேசத்தில் சிக்கன் பிரியாணியில் லெக் பீஸ் இல்லாததால் மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டாரை தாக்கிய வீடியோ சோசியல் மீடியாவில் வைரலாக பகிரப்பட்டு வருகிறது. பிரியாணி வார் என நெட்டிசன்கள் ட்ரோல் செய்து வரும் சம்பவத்தின் பின்னணி என்ன? பீகாரில் காதலனை அடைவதற்காக அவரின் தாத்தாவையும் உறவுக்கார சிறுமியினையும் கொடூரமாக கொலை செய்த 20 வயது இளம்பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். பெற்றோரை கொலை செய்து மெகா யாகம் நடத்தவிருந்த இளம்பெண் சிக்கியது எப்படி? இத்துடன் FIR நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். முழுவதும் சட்டமன்ற தேர்தல் திருவிழா தமிழ்நாடு முழுவதும் சட்டமன்ற தேர்தல் திருவிழா கொண்டாட்டம் களை கட்டியுள்ளது. முதல் நாளிலேயே வேட்பாளர்கள் பலர் வித்தியாசமான முறையில் வந்து வேட்பு மனுக்களை தாக்கல் செய்து வாக்காளர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளனர். தமிழகம் முழுவதும் வேட்புமனு தாக்கல் முதல் நாளிலேயே சூடுபிடித்த நிலையில் நாம் தமிழர் கட்சியினர் உள்ளிட்ட சில வேட்பாளர்கள் வாக்காளர்களின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். தமிழகம் முழுவதும் வேட்புமனு தாக்கல் முதல் நாளிலேயே சூடுபிடித்த நிலையில் நாம் தமிழர் கட்சியினர் உள்ளிட்ட சில வேட்பாளர்கள் வாக்காளர்களின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக வேட்புமனுவை தாக்கல் செய்தனர்.